நேர்களே வணக்கம். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய அசுரகுருவான சுக்கிரனை ஆட்சிபடாக கொண்ட எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமும் இருந்த குரு பகவான் மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் வருகிறார். மேலும் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் செல்கிறார். பிறகு மீண்டும் வக்ரகதியில் 10ஆம் இடத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 9ஆம் இடம் வருகிறார். ராகு கேதுக்கள் மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 6-12ஆம் இடங்களிலிருந்து 5-11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். சனி பகவான் இவ்வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் இவ்வருடம் வெகுகாலம் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். வீடு, மனை, புது வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. தொழில்துறையில் நன்கு விருத்தியுண்டு. புதிய முயற்சிகள் எளிதில் வெற்றி கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தாராள பணப்புழக்கம் உண்டு. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் சென்று நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். வெளிநாடு வேலைவாய்ப்பும் வெளிநாடு பிரயாணம் செய்யும் வாய்ப்பும் உண்டு. குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். பரிகாரமாக ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் சென்று எல்லா சன்னதிகளிலும் நெய்விளக்கு ஏற்றி வர நல்லதொரு பலன் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.